ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். ஸோ எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் தான் இந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். இதில் வந்துட்டு பிளட்டை ஒருத்தவங்க கிட்டேருந்து எடுத்து எப்போ தேவைப்படுதோ இன்னொருத்தவங்களுக்கு ஐவி லைன் வழியாக ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். இதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ ட்ரான்ஸ்ஃபியூஷன் டெஸ்டிங். இதில் குரூப்பிங் டைப்பிங் பார்ப்பாங்க, கிராஸ் மேட்ச் பார்ப்பாங்க, டோனர் ரெசிபியண்ட்டோட பிளட் ரெண்டுமே கம்பேட்டபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரியாக்ஷன் வந்துடும். அது ரொம்ப ஃபேட்டல் கூட, உடனே கூட டிக்ளேர் ஆகிடுவாங்க பேஷண்ட்டு. செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா பேஷண்ட்டோட வெரிஃபிகேஷன். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அவங்களோட ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, நேமு எல்லாமே A to Z எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அடுத்த தேர்டு ஒன்றுன்னு பார்த்தோம்னா கன்சென்ட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சின்ன ப்ரொசீஜருமே செய்யக்கூடாது. அடுத்து பேஸ்லைன் வைட்டல் சைன்ஸ் தெரிஞ்சால் தான் அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டே ட்ரீட் பண்ண முடியும். ஸோ மெடிக்கேஷன் அப்படின்னா இது எல்லாருக்கும் கிடையாது. ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மெடிக்கேஷன் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக தான் அட்மினிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐவி லைன் இன்சர்ட் பண்ணணும். அதில் 14, 16, 18 காஜ் தான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. கீப் வெயின் ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கணும். அந்த லைன் வழியாக என்எஸ் மட்டும்தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். வேறு எந்த ஒரு ஃப்ளூயிட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்லோவாக தான் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது, ஓவர்லோட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், என்ன வைட்டல் சைன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரூஷியல் டைம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு நம்ம அவங்க பக்கத்துலேயே இருந்து வைட்டல் சைன்ஸ் ஃபுல்லுமே மானிட்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, வைட்டல் ஸ்டேபிளாக இருக்குன்னா மட்டும்தான் நம்ம ஃப்ளோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வைட்டல் சைன்ஸை எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபியூஷன் முடிகிற வரைக்குமே. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பார்த்தோம்னா இதில் நிறைய டைப் ஆஃப் பிளட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோல் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ட்ராமா பேஷண்ட் வராங்க, ரொம்ப சிவியர் பிளட் லாஸு, டைமே இல்லை, அவங்களோட பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை போடுவாங்க. அடுத்து ஆர்பிசி ட்ரான்ஸ்ஃபியூஷன், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல பிஆர்பிசி. இது நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜனே போகலை நமக்கு தேவையான வைட்டல்ஸ் ஆர்கனுக்கெலாம் அப்படின்னா அப்போது வந்துட்டு ஆர்பிசி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன்று பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். ரொம்ப ப்ளீடிங் இருக்குது, சீக்கிரம் கிளாட் ஆகணும், அதுக்காக வந்துட்டு பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த்து ஒன்றுன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்கும். ஸோ கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பிளாஸ்மா ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து ஒன்று க்ரையோ பிரிசிபிடேட். இதில் என்ன இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிப்ரினோஜனுங்கிற கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்கும், இன்னும் சம் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் சேர்ந்துருக்கும். இதுவுமே வந்துட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடும்.